Hello students, now we are going to see about the date and time usage in Python language. So every project நம்ம வந்து கண்டிப்பாக இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் அக்யூரன்சி. பிகாஸ் ஃபினான்ஷியல் கேல்குலேஷன்ஸ்லாம் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து எசென்ஷியல். ஈவன் நம்மளுடைய டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறப்போ கூட பாருங்கள், நம்ம கரெக்டாக எந்த டைமுக்கு அந்த டூரேஷனில் ரீசார்ஜ் பண்ணமோ கரெக்டாக அதுலேருந்து 28 days அதுதான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ அந்தளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர் அக்யூரஸியாக இருக்கணும் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எசென்ஷியல் காம்போனண்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட் அண்ட் டைம் ஃபீல்டோட எசென்ஷியல் வேணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ், சப்போஸ் நம்ம டெவலப் பண்ணுற போகிற சாஃப்ட்வேர் டிபெண்டிங் அப்பான் த ஃபினான்ஷியல் கால்குலேஷன், ஒரு அமௌண்ட் போடுறோம், இவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கணும், இவ்வளோ டியூரேஷன்ஸ் கழிச்சு அப்படிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது வேணும், கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது வேணும்னா இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது எசென்ஷியல். நவ் பைத்தானில் அந்த மாதிரி மாடல்ஸை எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எந்த நேமில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதோட யூசேஜை தான் இந்த வீடியோவில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ பைத்தான் இஸ் கன்சிடர் த 3 மாடல்ஸ். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வாஸ் டேட் டைம், தென் டைம் அண்ட் ஆல்சோ த கேலண்டர் அப்படிங்கிறது. ஸோ டேட் டைம் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட் போடுறப்பமே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஷோயிங் அந்த சிஸ்டம் டேட்டோட ஃபார்மேட்டை ஷோ பண்ணிடுவான். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் கம்பைன்ட் வித் டைமோட இதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பான். தட்ஸ் மீன் ஹவர், மினிட்ஸ் அண்ட் ஆல்சோ த செகண்ட் அண்ட் ஆல்சோ த மைக்ரோ செகண்ட்ஸோட உனக்கு ஷோ ஆகிறது தான். இப்போ இந்த மாடல்ஸோட ஒர்க்கை எப்படி அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கன்சிடர்ஸ் த 4 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸாக பைத்தானில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த டேட் டைம், நெக்ஸ்ட் ஒன் டேட், நெக்ஸ்ட் ஒன் டைம் அண்ட் ஆல்சோ த டைம் டெல்டாவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். டேட் டைமில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர், மந்த், டே, hour, minute, second, microsecond and also the depending upon நம்மளுடைய டைம் ஜோன், நம்ம எந்த ஜோனை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது எது, டைம் ஜோன் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ தட் இஸ் த டி ஜோன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம டைம் ஜோனோட இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் டைம் ஜோன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் செல் வாங்குறப்பமே டைம் ஜோன் உங்களை செட் பண்ண சொல்லுவான். கல்கத்தாவா, அதர்வைஸ் உன்னுடைய ஏரியா என்னென்னு. இப்போ நம்மளாம் நியர்பை சென்னையவே இது பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம டைம் லிமிட்டில் இந்த டைம் ஜோனோட இன்ஃபர்மேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி, தட் வாஸ் கிரீன்விச் மீன் டைமை டிபெண்ட் பண்ணி தான் டைம் ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணுறது. இதை வச்சு தான் நம்மளுடைய டைம் செல்லில் பார்க்குறப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க அதை வச்சு அவன் ஐடென்டிஃபை பண்ணி டைமை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பியூர்லி டேட் அப்படிங்கிறது. இந்த கிளாஸோட பர்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டோட ஆட்ரிபியூட்ஸ், தட் இஸ் த இயர், மந்த், டே அதை மட்டும் ஷோ பண்ணணும். அதெல்லாம் அதர்வைஸ் அதை யூஸ் பண்ணி சம் கால்குலேஷன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னது, இயர், மந்த், டே. இந்த ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி இம்போர்ட் த கிளாஸஸ், த டேட் கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒன்லி த டைம் கால்குலேஷன்ஸ் மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ அதனோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஹவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட் அண்ட் ஆல்சோ த டி ஜோன் இன்ஃபர்மேஷன்ஸ், தட் வாஸ் த டைம் ஜோன் எந்த கிரீன்விச் மீன் டைமோட கனெக்ட் ஆகிருக்கோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. தென் ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ்லாம் ஒரு அமௌண்ட்டை நம்ம போடுறோம், ஒரு 10 days கழிச்சு எடுத்தோம்னா இல்லை 1 month கழிச்சு அந்த டூரேஷன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எது நீடடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டெல்டாங்கிற கிளாஸ். இட் வாஸ் அடிஷ்னல் இன் பைத்தான் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜஸ்லாம் வி ஹாவ் டு கால்குலேட் இட், அந்த டைம் ஜோனோட டிஃப்ரென்சஸை டேட்டோட இதை கன்சிடர் பண்ணணும். ஆனால் இங்கே இந்த டைம் டெல்டா மூலமாக ஈஸியாக வி ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 டேட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த டேட் கொடுக்குறேன், இதுலேருந்து 10 days கழிச்சு நான் அமௌண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன். 10 days கழிச்சோம்னா என்னோட அமௌண்ட்டுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வரணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் டெல்டா அப்படிங்கிற கிளாஸை இதில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஐடென்டிஃபை கரஸ்பாண்டிங் டேட் அண்ட் டைமை ஐடென்டிஃபை பண்ணிடுறான். இது எப்படி அவன் கால்குலேட் பண்ணுறான், ஈவன் நைட் ஃபுல்லாக நம்ம சிஸ்டம் ஆஃபில் இருக்கும் ஆனால் ஏர்லி மார்னிங் ஆன் பண்ணணும் கரெக்டாக நம்முடைய டாஸ்க் பாரில் பாருங்கள் டைமும் டேட்டும் ஷோ ஆகிடுது. இதை எப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணுதுன்னா இதுக்கு மெயின் காம்போனன்ட் சிமாஸ் பேட்டரி கரெக்டாக நம்மளுடைய சிஸ்டத்தில் செட் ஆகிருக்கணும். செகண்ட் திங், இந்த டைம் அண்ட் டேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு வி நீட் த ஈபோச் டைம் அப்படிங்கிறது. இந்த ஈபோச் என்ன பண்ணுவான்னா இட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் எவ்ரி இயர் just 00 hours of January 1st. இட் மேபி இப்போ நம்ம 2024 இருக்கிறோம், 2024 ஜனவரி கரெக்டாக 00 அந்த செகண்ட்ஸில் இருந்து வில் பி ஸ்டார்ட். ஒவ்வொரு செகண்டாக தான் இது இன்க்ளூட் பண்ணிட்டு போவானே தவிர இவனோட ஃபார்மேட்டில் நம்ம டேரெக்டாக எதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 5 hours 15 minutes அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே எவ்ரி திங் இந்த ஃபார்மேட் ஆஃப் செகண்ட்ஸாக தான் டினோட் பண்ணியிருப்பான்.
இதை நம்ம ஃபெச் பண்ணி we have to convert கரண்ட் நம்மளுடைய டைம் லொக்கேஷன்ஸ்க்கு என்ன இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் சிஸ்டம் இந்த டைம் கிளாஸு டேட் கிளாஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் ஹியர் we have to import டைம் அப்படிங்கிற கிளாஸை மட்டும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் ஸ்டோர் த epoch டைமை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம். epoch அப்படிங்க ஈக்குவல் டு கரண்ட் டைமோட டைம் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக epoch எதை பிரிண்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இந்த ஃபார்மேட் ஆஃப் பாருங்கள் சம் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸாக மட்டும் தான் ஷோ ஆகும். ஆக்சுவலாக நம்ம சொன்னது என்னது டைம்னா என்ன இருக்கணும், ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்கணும். பட் இங்கே என்ன ஷோ ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இந்த ஃபார்மேட் ஆஃப் செகண்ட்ஸ் ஃபார்மேட்டில் ஷோ பண்ணியிருப்பான். இதை வி ஹாவ் டு கன்வெர்ட் டு கரஸ்பாண்டிங் நம்மளுடைய டைமுக்கு ஹவர் மினிட்ஸ் செகண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற மற்ற கிளாஸஸோட ஒர்க். ஸோ epoch டைம் தான் நம்மளுடைய சிஸ்டத்தோட டைம் அண்ட் டேட் ஜோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் கன்வர்ஷன். ஹவு டு கன்வெர்ட் அந்த epoch டைமை எதுவாக கன்வெர்ட் பண்ணுறோம், லோக்கல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த epoch டைம் மூலமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் தான் இந்த ஸ்லைடில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் டைம் ஈக்குவல் டு டைம் ஆஃப் கரஸ்பாண்டிங் லோக்கல் டைம். தட் வாஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் எந்த டைமில் இருக்குது, அதே டைம் அமெரிக்காவாக இருந்தால் எந்த டைம் இருக்குது, அதான் லோக்கல் டைமை நம்ம கன்சிடர் பண்ணுறது. தென் வி ஹாவ் டு பாஸ் த ஆர்குமெண்ட் அஸ் த செகண்ட்ஸ் ஆஃப் epoch டைம் தான். அதை தான் நம்ம என்ன இதுக்கு பாஸ் பண்ணுறோம், இதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். தென் இதை அசியூம் பண்ண பிறகு சி டைம் தான் இட் வில் பி கன்வெர்ட் த என்ன டைமை கன்வெர்ட் பண்ணுது, epoch வேல்யூவை கன்வெர்டட் டு கரண்ட் லொக்கேஷன் ஆஃப் டைமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் ஹியர் இம்போர்ட் டைம். ஸோ டைம்ங்கிற கிளாஸ் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். t is equal to time dot c time of some value. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் கெட் பண்ண வேல்யூவை இங்கே ஐ ஹாவ் டு செட் இட் அஸ் அ ஆர்குமெண்ட். அப்போ இந்த செகண்ட் வில் பி கன்வெர்டட் டு என்னவா மாதிரி இருக்குது, டேட் டைம். இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ print d கொடுத்தீங்கன்னா now see the output Sunday May 1, then the time is 10 hours 12 minutes and 26 seconds. Then the year was the 2016 அப்படிங்கிறத ஷோ பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய சிஸ்டத்தில் டைம் கால்குலேட் பண்ணுறது எந்த ஃபார்மேட்டில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஆஃப் செகண்ட்ஸ் தான். இந்த செகண்ட்ஸ் வில் பி கன்வெர்டட் அஸ் த கரஸ்பாண்டிங் லோக்கல் டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், சி டைம் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் த epoch டு லோக்கல் டைம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பர்டிகுலராக டைம் மட்டும்தான் வேணும் இல்லை டேட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நவ், சி டைம் அண்ட் ஆல்சோ த டுடே அப்படிங்கிறது. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சி டைம் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதோட வேல்யூ வில் பி கால்குலேட்டட் டிபெண்டிங் அப்பான் அவர் கிரீன்விச் மீன் டைம் GMT அப்படிங்கிறது. நம்ம மொபைலில் செட் பண்ணுறப்ப கூடவே நம்மளுடைய டைம் லொக்கேஷன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும், இந்த IST தான் யூஸ் ஆகும். IST ஃபார் இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம், அதுதான் நம்ம இங்கே டினோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், நம்மளுடைய கரண்ட் டேட் அண்ட் டைமை எப்படி ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹவ் டு அசைன் ஃப்ரம் டேட் அண்ட் டைம். இது வந்து நம்மளுடைய கிளாஸோட நேம். இம்போர்ட் அதில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸும் எனக்கு வேணும், அதோட இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் வேணும்னா வி ஹவ் டு யூஸ் ஜஸ்ட் த ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். நவ் டேட் டைம் டாட் நவ் அப்படிங்கிறத அசைன் பண்ணிடுறேன். அப்போ அந்த நவ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும், அட் ஆன் லொக்கேஷன் அட் ஏ டைம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறவன். அப்போ பிரிண்ட் ஆஃப் நவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு டேட் ஃபார்மேட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும். அதனால் ஐ ஹவ் டு ஸ்பெசிஃபை இட். ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ என்ன வரணும், டே வரணும். நவ்வில் இருக்கிற டே, அதுக்கடுத்து டவ்வில் இருக்கிற மந்த்து, அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன் நவ்வில் இருக்கிற இயர். அதே மாதிரி டைம் ஜோனும் எப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் பிரிண்ட் ஃபார்மேட் தான் டைம் நவ் அப்படின்னு போட்டு இதனுடைய ப்ரொஜெக்ஷன் அந்த வேல்யூவில் நம்ம எது பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் நவ் டாட் ஃபஸ்ட்டு எது ஷோ பண்ணும், ஹவர், நெக்ஸ்ட் ஒன் மினிட், நெக்ஸ்ட் ஒன் செகண்ட். நவ் சி த அவுட்புட் நம்ம சென்ட் பண்ண வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக epoch டைமில் இருக்கிறத கன்வெர்டட் டு என்னவா மாறிடுச்சு, நவ் யூஸ் பண்ணதுனால நம்ம லொக்கேஷனில் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் அண்ட் டேட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனோட வேல்யூ பிரிண்ட் நவுன் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்கும். இட் வில் பி டேட் அண்ட் ஆல்சோ த டைமோட கன்வர்ஷன். தென் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டேட் நவ் அப்படிங்கிற மெசேஜ் மூலமாக டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு, இந்த இதுவாக கன்வெர்ட் ஆயிருக்குது. தென் டைம் நவ் அப்படிங்கிறதா இதில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்,
கம்பைனிங் த டேட் அண்ட் டைம். சப்போஸ் நம்மளுக்கு சில ஒர்க்குக்கு ரெண்டுமே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறப்போ ஈவினிங் 5 o'clock நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அந்த டைம்னா த சேம் 5 o'clock ஆஃப் 28 days கழிச்சிருக்கிறதா இங்கே ஷோ ஆகும். அப்போ அந்த இடத்துல இட் வில் பி நீடட் ஃபார் த என்ன வேல்யூ வேணும், டேட் வேல்யூ வேணும் அண்ட் ஆல்சோ த டைம் வேல்யூ வேணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா கம்பைனிங் த டேட் அண்ட் டைம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் யூ ஹவ் டு இம்போர்ட் த டேட் அண்ட் டைம் கிளாஸ், தென் டி ஈக்குவல் டு டேட் ஆஃப் கரஸ்பாண்டிங் டேட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் டைமை சென்ட் பண்ணுறீங்க. தட் வாஸ் ஈக்குவல் டு 15 hours and 30 minutes. நெக்ஸ்ட் அதை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆஃப் டேட் வேல்யூ அண்ட் ஆல்சோ த டைம் வேல்யூ. ஸோ அதை பாஸ் பண்ணிடுறோம். தென் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டிடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் டிடி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி இந்த வேல்யூவை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னவோ கன்வெர்ட் பண்ணிடுறது, ஃபஸ்ட்டு டேட், அதுக்கு அடுத்தது டைம். இதுவும் ஆர்டர் ஆஃப் அ ப்ரியாரிட்டி நீங்கள் இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும். டேட் அண்ட் டைமை கம்பேர் பண்ணி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கன்சிடர் அபவுட் த how to use date and functions நம்ம கம்பைன் பண்ணுறதோ அதர்வைஸ் ஷார்ட் பண்ணுறதோ கால்குலேஷன்ஸ்க்கு எப்படி கம்பேரிசன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.